இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். திருச்செந்தூரில் வந்து ஒரு கோயில் யானை வந்து அந்த யானை பாகனையே மிதிச்சிருச்சு. மிதித்து கொன்றுச்சு. அப்புறம் யானை பாகனுடைய உறவினரையும் உதவியாளரையும் மிதித்து கொன்றுச்சு. இதான் மூட நம்பிக்கைகளுக்கு கிடைச்ச தண்டனை இது. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இப்போ நாங்களாம் யானையோட சுற்றிக்கிட்டு இருக்கோம்? யானையெல்லாம் எடுத்து எதுக்கு நீ சுற்றிக்கிட்டு இருக்க? அதனால தான் உனக்கு இந்த தண்டனை கிடைச்சி. மூட நம்பிக்கைகளுக்கு கிடைச்ச தண்டனை இது. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அதாவது யானையை வச்சுக்கிட்டு வேலை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறது. ஒரு யானையவே மனிதர்கள் என்ன பார்க்குற, யாரை பார்த்தாலும் அடிமையாக்கிடணும். மனுஷங்களை பார்த்தாலும் அடிமையாக தான் பார்க்குறாங்க. மனுஷங்களை பார்த்தா அடிமைப்படுத்திடணும். இவங்கள வச்சு எப்படி அடிமைப்படுத்தலாம்? மனுஷங்க அதான் விழிப்போடு இருக்காங்க. ஏன் மனுஷங்கிட்ட நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, மனுஷங்க வந்து அடிமைப்படுத்துவாங்க. அதனால் அவங்கள்ட்ட ஏமாளி ஆகிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஒரு குதிரையை பார்க்குறான், உடனே அது மேலே ஏறி சவாரி பண்ணுறது, அது அடிமைப்படுத்துறது, அதை ஏமாத்துறது. ஒரு மாடை பார்க்குறது, மாட்டை விடுத்து என்ன பண்ணுறது, ஏறு விடுறது, இந்த மாதிரி அடிமைப்படுத்துறது. கழுதையை பார்த்தா அதை எப்படி பொதி சுமக்க வைக்கிறது. எது நமக்கு யூஸ் ஆகலையோ, எது நமக்கு பயன்படாதோ அதை தான் இவன் விட்டு வச்சுருக்குறான். ஆடை பார்த்தா அதை வெட்டி சாப்பிட்றது. எதை பார்த்தாலும் சரி, மனிதர்களுக்கு வந்து ஒரு சுயநலனோடு பார்க்குறது. நமக்கு அது யூஸ் ஆகுமா, அடிமைப்படுத்தலாமா, நமக்கு எந்த வகையில் அது நன்மை தரும் அப்படிங்கிற ஆராய்ச்சியோடு தான் மனிதர்களை பார்த்தாலுமே அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் யானையவே அப்படி தான் பார்க்குறாங்க அவங்க. ஒரு பெரிய யானையை கூட அதோட வீக்னஸ் ஆராயிறாங்க. இதை எப்படி அடிமைப்படுத்தலாம்? இவ்வளோ பெரிய யானை, அதெல்லாம் பயப்படுறது கிடையாது. மனிதர்கள் அதுக்கெல்லாம் பயப்படுறதில்ல. இவ்வளோ பெரிய யானைங்கிறதுனால அவன் பயப்படல. ஓஹோ, யானைக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குது, ரொம்ப நன்றி உணர்ச்சி உடையதாக இருக்குது. ஒரு வாட்டி சாப்பாடு போட்டால் ஒரு குழந்த மாதிரி அது பழகுது. சரி, குழந்தையிலேருந்தே அதை நமக்கு வளர்த்துருவோம். நமக்கு வச்சு அதை வந்து தெருவாக கூப்பிட்டு போய் பிச்சை எடுக்கலாம். அல்லது வெட்டப்பட்ட மரங்களை அந்த மரங்களை தூக்குறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு யானைகளை பயன்படுத்தலாம். எப்படி வேலை வாங்கி நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறது? ஏன் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறாங்க? மனிதர்களை அடிமைப்படுத்தி அதன் மூலமாக ஆடம்பரமாக வாழ்வது. அதுபோல் தான் வந்து மனிதர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. எந்த மனிதரை பார்த்தாலும் இவரை வச்சு நம்ம என்ன சாதிக்கலாம், இவரை அடிமைப்படுத்தினா நமக்கு என்ன காரியம் ஆகும். அதுபோல் எந்த உயிரினத்தை பார்த்தாலும் மனிதர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு யானையை பார்த்தாலும் சரி, ஒரு குதிரையை பார்த்தாலும் சரி, இதை நம்மளை அடிமைப்படுத்தி இதை நமக்கு சாதகமாக எப்படி நம்ம ஆடம்பர வாழ்க்கைக்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுனால அதற்கு சில விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி என்ன பண்ணணும், அப்பப்போ யானைகளை மிதித்து செத்துருவாங்க. அது மாதிரி இப்போ வாகனம் ஓட்டுறோம், வாகனத்தை வச்சு நம்ம போக்குவரத்து அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஒரு வேலை செய்கிறோம், லாரியிலேருந்து காய்கறிகள்லாம் ஏற்றி பணம் சம்பாதிக்கிறோம். அதை வச்சு ஆடம்பரமாக வாழ்கிறோம். ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள்லாம். இந்த யானையை ஏன் மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க, குதிரையை ஏன் மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆடம்பரமாக வாழணுங்கிறக்காக தான். எந்த ஒரு பழங்குடியினராவது, இந்த காடுகளில் குடிசையில் வாழ்கிற பழங்குடியினராவது யானை மேலே போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குதிரை ஓட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை எளிதானது, ஆடம்பரமானது கிடையாது. எளிதான வாழ்க்கைக்கு அவங்க வாழ்வதே அவங்க போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யானையை கட்டி எப்படி அவங்களால தீனி போட முடியும்? அவங்க சாப்பாட்டுக்கே அவங்க தினம் வேட்டையாடி ஏதோ வயிற்று பிழப்ப போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யானையை கட்டிட்டு எப்படி தீனி போட முடியும்? ஒரு குதிரையை கட்டிட்டு எப்படி தீனி போட முடியும்? அதனால் அவங்கெல்லாம் குதிரைலாம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம மனிதர்கள் தான் குதிரை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த நம்பிக்கைகளுக்கு, இந்த ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசையில் மனிதர்களே அடிமைப்படுத்துகிறாங்க. மனிதர்களை மட்டுமல்ல, பிற உயிரினங்களையும் அடிமைப்படுத்துகிறாங்க. ஆடு மாடு எல்லாத்தையும் அடிமைப்படுத்துகிறாங்க. கழுதை பொதி சுமக்கிறதுக்கு, கழுதை பல விற்று, இப்படி எல்லாத்தையும் பணம் சம்பாதிக்கிறக்காக இவங்க பயன்படுத்தும் போது அப்பப்போ சில விலைகளை கொடுக்குறாங்க. என்னென்னா அப்பப்போ மதவெறி பிடிச்சி அந்த யானைக்கு கோபம் அதிகமாகிடுது. என்னடா இவங்க இந்த மனுஷ பயிர்கள் நம்மளை இப்படி ஏமாற்றி சித்திரவதை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கோபத்தில் அது என்ன பண்ணுறது, ஒரு உச்சக்கட்டத்தில் போய் அப்பப்போ துவம்சம் பண்ணிடுது. மதவெறியை வந்து மதம் பிடிச்சி போய் அப்பப்போ இது பண்ணணும். இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்கும். இப்போ நேற்று நடந்த சம்பவம் திருச்செந்தூரில் யானை பாகனையும் அந்த யானை பாகனுடைய உறவினரும் இருந்திருக்கார். 2 பேரையும் மிதித்து கொன்றுச்சு. அப்போ குதிரை உதச்சி நிறைய பேர் செத்துருக்காங்க. குதிரை உதச்சி எலும்பு உடஞ்சவங்க செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாடு முட்டி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாடு முட்டி செத்து போனவங்க, குதிரை உதச்சி செத்து போனவங்க, கழுதை கூட உதைக்கும். அது மாதிரி யானை மிதித்து செத்து போன மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி மனிதர்களுடைய மூட நம்பிக்கை, அதாவது ஆடம்பரங்கிறது ஆடம்பரமாக தான் வாழ முடியும்னு இவன் நம்புகிறான் பாருங்க, அதுதான் மூட நம்பிக்கை.
வாழ்வதாக இருந்தால் அதற்கு ஆடம்பரம் தேவை என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அதுதான் மனிதர்களின் மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கைகளுக்கு கிடைத்த தண்டனை தான் இது போன்ற இந்த வாழ்க்கை. நமக்கு நோய்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. ஏன்னா மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் மனிதர்களால் எளிதாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எளிதாக வாழ வேண்டுமென்றால் அதற்காக மனித உயிர்களை நாம் விலை கொடுத்தாக வேண்டும் என்று நம்புகிறார்கள். ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் மனிதர்களால் எளிதாக வாழ முடியும்னு நினைக்கிறாங்கள்ல, அதுதான் மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கைகளுக்கு கிடைச்ச தண்டனை தான் மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகிறார்கள். நோய்கள் மூலமாக பல கோடி பேர் சாகுறாங்க. இந்த மாதிரி சாகுறாங்க. அதனால் ஆடம்பரமாக எளிமையாகவே வாழலாம். நம்ம ஒரு குடிசையில் காடுகளில் வாழ்ந்தால் எளிமையாகவே வாழலாம். அப்போ நமக்கு எந்த உயிரையும் விலை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக 10 லட்சம் பேர் சாக மாட்டாங்க. குடிசைகளில் காடுகளில் வாழ்ந்தோன்னா நல்ல உடல் உழைப்பு, உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும். நோய்கள் வராது, உடம்பு உறுதியாக இருக்கும், அழகாக இருக்கும், வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கலாம். இப்படி எளிமையாக வாழ்ந்தால் நமக்கு வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த பரிசு கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், ஆடம்பரமாக வாழ்ந்து கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு நோயை ஏற்படுத்திக்கிட்டு உடல் பருமனாகி வாழ்க்கையை அனுபவிக்க முடியல. வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு தேவை. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். பணத்தை வச்சுக்கிட்டு உடம்பு நீ குண்டாக இருக்கிற, நோயோடு இருக்கிற, ஆனால் பணம் மட்டும் நிறையா இருக்குன்னா எப்படி வாழ்க்கையை அனுபவிப்ப நீ? வாழ்க்கை எதன் மூலமாக உடம்பு தான் மூலதனம். வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உடல் தான் மூலதனம். உடம்பு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கணும், உறுதியாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அப்போ எளிமையாக வாழ்ந்தால் தான் உன்னால் வாழ்க்கையே அனுபவிக்க முடியும். எளிமையாக வாழும்போது தான் காடுகளில், குடிசைகளில் நாம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற காடுகள். அதுக்காக இப்போ இருக்கிற காட்டுக்கு போய் வாழக்கூடாது. அங்கே புலி எல்லாம் கிடக்கும். நாமளாக திட்டமிட்டு காடுகளில் நம்ம வாழ்விடம் காடுகள் தானே. நம்மலாம் குரங்குகள் தானே. குரங்குகள் எங்கே இருக்கும்? காட்டில் தான் இருக்கும். அப்போ காடுகள் தான் நமது வாழ்விடம். திட்டமிட்டு நம் காடுகளை உருவாக்கி எல்லாரும் உணவை உற்பத்தி செய்கிற விவசாயத்தை செய்து குடிசைகள் வாழும் பொழுது நல்ல ஆடல், பாடல், காதல், உடல் உழைப்பு, தொழில் இந்த மாதிரிலாம் விளையாடும்போது வாழும்போது நமக்கு உடம்பு உறுதியாக இருக்கும், அழகாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இந்த மோட்டார் வாகன விபத்துகள் அங்கே நடக்காது. பணம் எதுவுமே இல்லாத உலகத்தில் வாழணும். அப்போ குற்றங்கள் இருக்காது, திருட்டு இருக்காது, கொள்ளை இருக்காது. பணம் தான் திருட்டு, கொள்ளை இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அப்புறம் தங்கத்துக்கு மதிப்பே இல்லாத உலகத்து. பணம் இல்லைன்னா தங்கத்துக்கு மதிப்பே இல்லை, அது வெறும் உலகம்தான். அப்படி இருக்கும்போது அப்போ தங்கத்துக்கு மதிப்பு இல்லாத உலகம், பணம் இல்லாத உலகம், அங்கே பாதுகாப்பான, அங்கே குற்றங்களும் நடக்காது. எளிமையான வாழ்க்கை தான் நமக்கு எல்லா அமைதியை தரும், பாதுகாப்பு தரும், மகிழ்ச்சியாகவும் வாழலாம். வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா அது எளிமையான வாழ்க்கையால் தான் முடியும். தற்போதுள்ள இயந்திர அறிவுலாம் இருக்குல்ல, இது போகிற திசை பார்த்திங்கன்னா இப்படி போனால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதியா, அந்த திசையில் போகாத. ஆனால் மனிதர்கள் அந்த திசையில் தான் போயிட்டுருக்காங்க. இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு திசைன்னு வச்சுக்கோங்களேன். அதை நோக்கி மனிதர்கள் போயிட்டே இருக்காங்க. ஆடம்பரத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த வழியாக போகாதரா, அந்த வழியாக போனால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையை அழிய தான் செய்யும், மனிதர்கள் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அவன் அந்த வழியாக தான் போயிட்டுருக்காங்க. இந்த வழியாக போ, எளிமையான வாழ்க்கை, இங்கே போனால் தான் நீ வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனால் இந்த பக்கமாக போ. இந்த பக்கம் இதுக்கு பேர் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இந்த பக்கமாக போ, எளிமையான வாழ்க்கை எங்கே இருக்குது? இந்த பக்கமாக போனால் நீ நல்ல எளிமையாக இருக்கலாம், உடல் உழைப்பு, உனக்கு நல்ல உணவு கட்டுப்பாடு, பணங்கிறது கிடையாது, குற்றங்கள் எதுவும் நடக்காது. இந்த பக்கமாக போனால் குற்றங்கள் நடக்காது. இந்த பக்கமாக போனால் நிறைய குற்றங்கள் நடக்கும். இந்த ஆடம்பரம் இருக்குல்ல, ஆடம்பரத்தை தேடி போனோன்னு வச்சுக்கோ. இந்த பக்கமாக போனோன்னா குற்றங்கள் நடக்கும், விபத்துகள் நடக்கும், மோட்டார் வாகனங்கள்லாம் நிறைய போகும், நிறைய விபத்துகள் நடக்கும், போர்கள் கூட நடக்கும், நோய்கள் கூட இந்த பக்கமாக போனால் நோய்கள்லாம் இருக்கும். அதுவே நீ இந்த பக்கமாக போய்ப்பார், எளிமையான வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இந்த பக்கமாக போய்ப்பார், இந்த பக்கமாக ஆனால் நீ நடந்தான் போகணும். இந்த பக்கமாக போனால் ஆடம்பரத்தை தேடி போனால் நீ காரில் போகலாம், விமானத்தில் கூட போகலாம். ஆனால் உனக்கு விபத்துகள் நடக்கும், 10 லட்சம் பேர் சாவாங்க. அதில் நீயாக கூட இருக்கலாம் இந்த வருஷம், அதில் அடுத்த வருஷம் கூட இருக்கலாம். இப்போ இந்த பக்கமாக போனால் இங்கே கார்லாம் கிடையாது. எளிமையான வாழ்க்கையை நோக்கி இந்த பக்கமாக போனோன்னு வச்சுக்கோ, உனக்கு கார் எதுவுமே கிடையாது. நீ வெறுமனே நடந்து தான் போகணும், வேகமாக போனால் நீ ஓடி தான் போகணும். உனக்கு எந்த இயந்திரங்களும் இருக்காது, மின்சாரம் இருக்காது, குடிசையில் தான் தங்கணும். ஆனால் நோய் வராது உன் உடம்புல. மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக 10 லட்சம் பேர் சாக மாட்டாங்க. குற்றங்கள் நடக்காதுப்பா. இந்த பக்கமாக போனீங்கன்னா எளிமையான வாழ்க்கை, இந்த பக்கமாக போனீங்கன்னா உனக்கு குற்றம் நடக்காது, போர்களும் நடக்காது, சந்தோஷமாக இருக்கலாம். அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பக்கமாக போனோன்னு வச்சுக்கோ, எளிமையான வாழ்க்கை இருக்க பிறகு இந்த பக்கமாக போனால் அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே இந்த பக்கமாக போனால் அன்பு பாசம்லாம் இருக்காது, யாரும் யாரு கூடயும் பேச முடியாது, தனியாக தான் இருக்கணும். ஆனால் மொபைல் ஃபோன்லாம் இருக்கும், டிவி எல்லாம் இருக்கும்.
நீ யாரும் மனுஷங்கிட்ட நீ அன்பாக இருக்க முடியாது. டிவியை தான் நீ நேசிக்கணும், மொபைல் ஃபோனை தான் நேசிக்கணும் இந்த பக்கமாக போகணுன்னா. அதுவே இந்த பக்கமாக போனால் ஒரே அன்பு, பாசம், காதல், காமம், உடலுறவு, குடும்பம், கூட்டு குடும்பம், சொந்தக்காரங்க, தாத்தா பாட்டின்னு ஒரே ஜெகஜோதியாக இருக்கும் இந்த பக்கமாக போனால். எந்த சைடு போகணும்? இந்த பக்கம் போனால் அழிவு, இந்த பக்கம் போனால் வாழ்வு. அப்படிங்கும்போது மனிதர்கள் அவங்கள இனிமேல் வாழ்வை நோக்கி தான் எல்லோரும் போவாங்க. எது தேவைங்கிறத இனிமே பிறக்கிற குழந்தைகள் இப்போ முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க இனிமே பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பக்கம் போகிறோம், இந்த பக்கம் போக வேண்டாம், இந்த பக்கம் போய் நம்ம பட்டது போதும், நம்ம அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் எல்லாம் பட்டது போதும், நம்ம இனிமேல் இந்த பக்கம் போவோம்னு சொல்லி இனிமே பிறக்கிற பசங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறத நோக்கி தான் போவாங்க. இப்போவே பாருங்கள், சின்ன பசங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப இந்த காதல் அப்படின்னு வாழ்க்கையை அனுபவிக்கிறத நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறு. நாம் கட்டுப்பாடு, ஒழுக்கம், கலாச்சாரம், குட்டிச்சோறுன்னு நாசமாக போனது தான் மிச்சம். நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஆஹா, இவனை பின்னாடி போனால் நம்மளுக்கு அதான் கதி அப்படின்னு சொல்லி அவனை இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் பிறக்கிற பசங்க இந்த பக்கம் தான் போவாங்க. அப்போ இந்த பக்கம் எல்லாம் ஃபெயிலியராக போயிடும். எல்லோரும் இந்த பக்கம் போயினால் இந்த பக்கத்தில் இருக்கிற தொழிற்சாலையெல்லாம் யார் பார்க்குறது? இந்த பக்கம் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் கட்டி வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட வாகனங்கள் நிற்கிது, பிளெயின், கப்பல் எல்லாம் இந்த பக்கம் தான் நிற்கிது. அப்போ இந்த பக்கம் தானே போகணும். அழிவை நோக்கி போனால் தானே இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இந்த பக்கம் எல்லோரும் போனால் என்ன ஆகுறது? இந்த பக்கம் போனால் அப்போ இந்த பக்கம் யார் இதெல்லாம் பார்ப்பா? இந்த காங்கிரீட் கட்டடம் யாரை நம்பி கட்டி வச்சுருக்காங்க? மக்களை ஈர்க்கிறக்காக தான். இதெல்லாம் சிலந்தி வலை. மக்களை ஈர்த்து மனிதர்களை கொல்லணுங்கிறதுக்காக கட்டி வைக்கப்பட்ட காங்கிரீட் கட்டடம், தொழிற்சாலை. அப்போ இதெல்லாம் யார் பார்ப்பா? அப்போ தியாகம் பண்ணால் தானே, நீ உயிரை தியாகம் பண்ணி இதெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கணும்ப்பா, கஷ்டப்பட்டு உருவாக்குனது அப்படின்னா இந்த சின்ன பசங்க இனிமேல் பிறகுற பசங்க கேட்கவே மாட்டானுங்க. அவன் இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் தான் காதல் இருக்கான், அதனால் அவன் இந்த பக்கம் போவான். இந்த பக்கம் தான் அன்பு, பாசம்லாம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, உடல் உறுதி இருக்குது, அழகு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த பக்கம் தான் போவோம். ஆயுள் காலம் முழுவதும் 120 வருஷத்துக்கு வாழலாமா, அதனால் அவங்க இந்த பக்கம் தான் போவாங்களாம். எவ்வளோ ஒரு சுயநலம் பாருங்கள். ஒரு தியாகம் வேண்டாமா? இந்த பக்கம் எவ்வளோ உயிரை கொடுத்து ஆடம்பரத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கமாக நீ ஒரு தியாகியாக இருந்து இதை உயிரை கொடுத்து இதை காப்பாற்ற வேண்டாமா? நீ உன்னுடைய சுயநலம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு 120 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போறியே. இந்த பக்கம் போனால் காதல் பின்னாடி போவதரா? என்னடா நீ இந்த பக்கத்தை அனாதையாக விட்டுட்டு போகாத, ஆடம்பரத்தை அனாதையாக விடாத அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் இந்த பக்கத்தை போகவே மாட்டாங்க. அழிவை நோக்கி இனிமேல் யாரும் போக மாட்டாங்க. இந்த பக்கம் ஒரே ஆபத்து. கல் முள்ளாக இருந்தால் பரவாயில்லடா, செருப்பு போட்டுக்கலாம், செருப்பு, காலணி, ஷூ எல்லாம் நாங்கள் தயாரித்து வச்சுருக்கோம். இந்த பக்கம் போ, பாதுகாப்பு கவசம் தர்றோம், இந்த பக்கமாக போ, ஆடம்பரமாக பக்கம் போ, அழிவுகளை நோக்கி போ, அழிவுகளுக்கு உள்ளே போ, உனக்கு ஹெல்மெட்லாம் நாங்கள் தரோம், அதேமாரி நீ செத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டவே வேண்டாம், நாங்கள் இந்த பக்கம் தான் போவோம். இந்த பக்கம் போனால் செருப்பே தேவையில்ல, ஹெல்மெட்டே தேவையில்ல. இந்த பக்கம் போனால் நடந்தான் போகணும், வாகனமே தேவையில்லை. இந்த பக்கம் போனால் தான் ஹெல்மெட் தேவை, ஏன்னா வாகனம் தேவை. இந்த பக்கம் போனால் ஹெல்மெட் தேவையில்லை, ஏன்னா நடந்தான் போகிறோம், ஓடி தான் போகிறோம். அந்த மாதிரி ரொம்ப இனிமேல் பிறக்கிற பசங்க பாருங்கள், அப்படி அதுதான் முடிவு பண்ண போகிறாங்க.